வாழ்க்கையா? கிறிஸ்தவன்னா கிறிஸ்தவனுக்குரிய பண்புல வளரணும், சூடா இருக்கணும். சூடுன்னா என்ன? உண்மையா நடக்கிறது, அன்பு செய்யறது, எதிரியையும் பகைவரையும் 5:44 நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் இயேசு சொல்றார் மத்தேயு நற்செய்தியில, பகைவரையும் அன்பு செய்ய, துன்புறுத்துவோருக்காக செபிங்க. அது எப்படி வாழ்க்கை பார்த்தீங்களா? அது சூடு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு புனித லாரன்ஸ் திருவிழா, புனித லாரன்ஸ் திருவிழா. ஒரு சாமியார் ஆகிறதுக்கு முன்ன இருக்கிற அந்த நிலை திருத்தொண்டர் இல்லை, டீக்கன். அவர் டீக்கனாக இருக்கிறாரு. அவரை பிடிச்சிட்டாங்க, கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால பிடிச்சிட்டாங்க, கொல்லணும். எப்படி கொண்டாங்க? பெரிய தோசை, பெரிய பெரிய ஹோட்டலில் ஒரு 10 தோசை 20 தோசை போடுவாங்கள்ல, தோசைக்கல், அந்த மாதிரி அடுப்பு எரியுது, தோசைக்கல் போட்டாங்க பெருசு. அதில் லாரன்ஸை தூக்கி மேலே போட்டாங்க, படுக்க வச்சாங்க, துணியெல்லாம் உருவிட்டு படுக்க வச்சாங்க. இயேசுவே 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 அழுதுகிட்டே இயேசுவே இயேசுவே இயேசுவே. அப்புறம் சொன்னார், இந்த பக்கம் வெந்துருச்சு, என்னை திருப்பி போடுங்க தோசையை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? இயேசுவுக்காக உயிரை கொடுக்கறதுலையும் கூட அவர் எவ்வளவு வெறி பிடிச்சிருந்தார். அதான் சூடாக இருக்கிறது. என்ன நடந்தாலும் சரி கீழ்ப்படிதல், அதான் சூடு. கடவுளுக்கு கீழ்ப்படியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில மாட்சிப்படுத்தும், அதான் வசனம். இன்றைக்கு 7வது வசனம், ஆண்டவரை தாராளமாய் மாட்சிப்படுத்து. மாட்சிப்படுத்தினா பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், தேங்க் யூ ஜீசஸ், நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, நீரே என் தலைவர், நீரே என் மீட்பர். அது மட்டும் இல்லை மாட்சிப்படுத்துறதுனா, அது மாட்சிப்படுத்துறது தான். மனவல்லிய ஜெபமெல்லாம் மாட்சிப்படுத்துறது தான். மரிய வாழ்க்கை சொல்றது தான் மாட்சிப்படுத்துறது தான். வாழ்க்கையில அந்த மாட்சிப்படுத்ததை செயல்படுத்தணும், செயல்பாட்டு கொண்டு வரணும். வாழ்க்கையில அந்த மாட்சிப்படுத்ததை, ஆண்டவரை புகழ்வதை, துதிப்பதை செயல்பாட்டு கொண்டு வரது என்ன? அவருடைய கட்டளைகளை கடைபிடி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.